சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த வருஷம் இருந்தாலும் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு வருஷம் கூட ஆகலை, சாபம் விட்டு வந்தேன். இருந்தாலும் தலைவராகவே இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நம்மளை பார்க்கறதில்ல, நான் காசு பணமாக கேட்குறோம். அந்த வாயு மண்டலத்தை கலைச்சி விட்டுருச்சு அவர் தலைவர் பதவியிலேருந்து. ராஜீவ் காந்தியோட தம்பி இந்திரா காந்தி அம்மாவோட பையன் இன்னும் அவருடைய ஆத்மா இந்த பூமியில் சுற்றிட்டு இருக்க, ஒரு இடத்துல போய் கூட உட்காரல சார். 2029-30 சென்னைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது தெரியுமா? சுனாமி மாதிரி. தியானத்தில் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒரு தலைவரை பற்றி சொல்கிறேன், அதை பற்றி ஏதாவது விவரமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருந்தால் என்ன ஆகுறது? என்ன பண்ணு என்ன? பிஜேபி காரங்க மட்டும் வச்சா பிஜேபி காரங்கள தான் தெரியும். காங்கிரஸையும் தானே வைக்கணும். சேர்த்து வச்சிங்களா இல்லையா? புல்டோசரை வச்சு சில அரசியல் எல்லாம் முன்னெடுக்கிறது வந்து யோகி ஆதித்யநாத் தான். அதுக்கெல்லாம் கடவுள் எதுவும் சொல்லலையாங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல? இல்ல புரியுது எனக்கு. ஆனா முதல்வரா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சிஎம்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இப்ப நடிகர் விஜய்க்கு வந்து பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு. அந்த ஆதரவு வந்து ரொம்ப இந்த 26ல கிடையாதுங்கிறீங்க. பதிவு போட்டு ஒரு சில நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொன்னேன். நான் வைத்தியக்காரன் முட்டாள்லாம் திட்டினாங்க. உங்களையா? ஆமா. உங்களுடைய பதிவுகள்லாம் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. சில இந்த தேர்தல் சம்பந்தமான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து பதிவு போட்டிருந்தீங்க. அதாவது அரசியல் தலைவர்களை பற்றியும் பல கருத்துக்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்க்க முடியுது. நீங்க யாரு, உங்களுடைய பின்னணி என்ன, எப்படி இந்த அளவுக்கு உங்களால வந்து கணிச்சு உங்களால பதிவுகள் போட முடியுது? உங்களுக்கு உண்மையிலுமே வந்து சிவனுடைய அருள்லாம் இருக்கா இல்லை எப்படி? இந்த உலகத்திலே 4 யுகமும் ஒரு உருண்டை. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலே திரேதாயுக நாயகன் பகவான் ஸ்ரீராமர் காலடிப்பட்ட தமிழ்நாடு என்கின்ற புண்ணிய கஷேத்திரத்திலிருந்தும், மறுமுனையிலே வேளாங்கண்ணி மாதாவும் நாகூர் தர்காவும் இருக்கின்ற தமிழ்நாடு புண்ணிய கஷேத்திரத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ பொதுவாக சில கேள்விகள் என்ன வைக்கணும் அப்படின்னா, உங்களை மாதிரி சிவனடியார்கள் சித்தர்கள்லாம் சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பக்தி விஷயத்திலும் ஆன்மீக விஷயத்துல தான் ரொம்ப கணிப்போட கருத்துக்கள்லாம் சொல்லுவீங்க. ஆமா. திடீர்னு அரசியல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த ஞானம்லாம் எப்படி வருது? அரசியல் சம்பந்தமான பதிவுகள்லாம் பார்க்க முடியுது, அரசியலும் நல்லா பேசுறீங்கன்னு தகவல்லாம் வருது. எப்படி நீங்க உங்களுக்கு அரசியல் எப்படி கடவுள் உங்களை கனெக்ட் பண்றாரு? நான் எப்போதும் பிரம்ம முகூர்த்தத்துல நினைச்ச நேரத்துலலாம் பகவானை வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். உலக மக்கள் அமைதிக்காக வந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பாருங்க, ரஷ்யாவும் சரி உக்ரைனு சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஜனங்களும் நம்ம ஜனங்க தான். யோகான்னு சொல்றீங்களா? அந்த வார்த்தை யோகானா என்ன? தியானம். கண்ணை மூடிக்கிட்டு தண்ணிலே மறந்து உடம்புல இருந்து ஆத்மா வந்து உடம்புல இருந்து விடுப்பது. ஆத்மா இங்க இருக்கு, 2 புருவ மத்தியில இருக்கு. இதுலேருந்து விடுபட்டு போயிட்டு அப்பா பரமாத்மா பகவான் சிவன் கிட்ட அப்படி எல்லாத்தையும் மறந்துடணும். உடம்புல இருந்து நம்ம இருக்கோம், அவ்வளவுதான். போயிட்டு கீழே வந்த பிறகு இதுவான பிறகுதான் அது வந்து 1/2 மணி நேரம் 1 நிமிடம். அவர் என்னங்கிறாரு, என்ன 1 நிமிஷம் நினைங்கிறதான் சொல்றாரு. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பாசிட்டிவ் தாட்ஸு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் சண்டை போட வந்தால் கூட அந்த 1 ஹவரில் நான் பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்தேன்னாக்கா டக்குன்னு பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் ஜர்த்தாவிங்க, கொஞ்சம் லைட்டாக அந்த ஆத்மாவுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதை தான் நான் அங்கே சொல்கிறேன். யோகாவில் நான் வச்சேன் அந்த ஒரு பகவான்கிட்ட, சிவன் அப்பா கிட்ட போயிட்டு நான் அரசியலுங்கிற இதை உங்கள் சப்ஜெக்ட் உங்கள் காலடியில் வைக்கிறேன், 41 நாள் பண்ணுறேன், எனக்கு வந்து உன்னுடைய இது கொடுத்தாரு. 41 நாள் அந்த ஒரு மண்டலம் முடிஞ்ச பிறகு இவர் தான் வருவாருன்ட்டு கொடுத்த பிறகு தான் நான் ஃபேஸ்புக்கில் வந்து டைம் நேரத்தோடு வந்து என்ன தேதி 16/8/2021 அன்றைக்கி நைட்டு வந்து பதிவு போட்டேன். மீண்டும் 2024 வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் அமர்வார். இது காலத்தையும் கட்டாயம், இந்த நிகழ்வை மாற்ற யாராலும் முடியாது, இதுவும் பகவான் சிவனின் திருவிளையாடல் சொல்லி பதிவு போட்டேன்.
பதிவு போட்டு ஒரு சில நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொன்னேன். நான் வைத்தியக்காரன் முட்டாள்லாம் திட்டினாங்க. உங்களையா? ஆமாம், போலி சாமியார் அப்படி இப்படின்னாங்க. யார் வேணா சொல்லி, ஏன்னா நம்ம வந்து யார் கையிலும் ₹1 கை நீட்டி வாங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 2022 காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தது ஃபுல்லாக அந்த வருஷம். அப்போ 2 ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் லீடு எடுத்தாங்க. அப்போ என்னை கிண்டல் பண்ணாங்க. 2023 வந்து INDA கூட்டணி நடந்தது. கூட்டணி நடந்து 4-5 மீட்டிங் நடந்தது. ஆனால் அகைன் வந்து 2024 தேர்தல் நடந்தது. மீண்டும் நான் பகவான் சிவனோட அனுகிரகத்தோட மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தார். நான் 16/8/21 என்ன பதிவு போட்டேனோ அந்த பதிவு கரெக்டாக பகவான் சிவனோட அனுகிரகத்தோடு நடந்தது ஆச்சுங்களா. அவர் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த பிறகு அகைன் வந்து இதே பிஜேபிக்காரங்கிட்ட அடுத்து நான் மோடி கிடையாதுன்னு சொன்னேன். ஒன்று அங்கே அப்போ காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க. அது எப்படி மோடின்ட்டு உடம்புல கூட எனக்கு கூட ஆசை தான். 25-30 வருஷம் வந்து இந்த உடம்பு மூலமாக இயக்கணுன்ட்டு. உடம்பை இயக்குது ஆத்மா. இந்த ஆத்மா வந்து இயக்குன ஆத்மாவுக்கு வந்து இனி அந்த இந்த 5 வருஷம் 15 வருஷம் முடிய போகுது. 2024 மோடி வர மாட்டான்னு சொன்னா பிஜேபிக்காரங்க திட்டுறாங்க. இப்போ அடுத்து மோடி கிடையாது அப்படின்னு சொன்னப்ப அது புரிஞ்சுக்கல அவங்க. அடுத்து ஏன் மோடி கிடையாதுனாக்கா 15 வருஷம் முடியுதுப்பா. 5 1 6 15க்கு 5 1 6. இப்போ ஐயா வந்து அவர் தலைமையில் தான் இந்தியா ஃபுல்லாக வந்து எலெக்ஷன் நடந்தது. தாமரை வந்து 240 ஜெயிச்சாங்க. 5 1 6 4 2 6. அந்த 6ங்கிற கூட்டுத்தொகை கரெக்டாக வந்ததா. ஐயா பரிபூர்ணமாக 15 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு நல்லபடியாக ஓய்வு எடுத்து நல்லா இருப்பார். அப்போ அடுத்து மறுபடியும் நான் யோகா பண்ணேன். யோகாவில் வந்து 29க்கு அப்புறம் யாரை சொல்லி பார்த்தான்னா அகைன் வந்து பிஜேபி தான் வருது. அகைன் வந்து பிஜேபி தான் அங்கே யோகா நல்லா தெரிஞ்சுது. அப்போ யாரை சொல்லிட்டு நான் வந்து திருப்பி யோகாவில் வச்சு பார்த்தா மோடி ஐயா கிடையாது. இப்போ வர 29 எலெக்ஷனுக்கு வந்து மோடி ஐயா கிடையாது. அந்த சீட்டில் உட்காரத்துக்கான பிராப்தம் முடிஞ்சுது. அடுத்து அமித்ஷாஜி, நட்டாஜி, அடுத்து ராஜ்நாத் சிங், இவங்க 3 பேரும் யோகாவில் வச்சு பார்த்தேன் அந்த சீட்டில் உட்காரத்துக்கான. ஏன்னா உடம்பு நம்ம நினைக்கலாம், நான் ஆத்மா உடம்பு மூலமாக உட்கார்ந்தா தான் இப்போ உட்கார்ந்து இது பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பார்த்தா 3 பேருக்கும் அந்த இது இல்லை. அடுத்து யாரை சொல்லி பார்த்தாங்கன்னா அடுத்து 2 பேர் ரேஸில் வந்தாங்க. அந்த நிதின் கட்கரி ஐயாவும் இவர் யூபி முதலமைச்சர் யோகி, 2 பேரும் தான் எங்களுக்கு யோகாவில் நல்லா தெரிஞ்சாங்க எனக்கு. சரி, இன்னும் 2 பேர் தெரியறாங்க பார்த்தானாக்கா அடுத்து வந்து எல்லாம் பார்க்க அப்படியே பண்ணிட்டு யோகாவில் வந்து பண்ணுறப்ப வந்து அதான் சொல்லுவோம், சினிமா மாதிரி இருந்ததுங்க எனக்கு. பகவானுடைய திருவிளையாடல் இருக்க சாதாரண இது இல்லை. பிஜேபி காரங்க மட்டும் வச்சா பிஜேபி காரங்கள தான் தெரியும். காங்கிரஸையும் தானே வைக்கணும். சேர்த்து வச்சிங்களா இல்லையா? வச்சோம். அதான் சொல்லிட்டேன், அகைன் பிஜேபி தான் வருது 2029. ஆனா மோடி ஐயா கிடையாது பிரைம் மினிஸ்டர். அடுத்து யாரு சொல்லி தானே பாக்குறோம். அடுத்து பாக்குறப்பதான் இந்த 2 பேர் ரேஸ்ல வந்து அகைன் வந்து ஐயா வந்து யூபி வந்து கன்ஃபார்ம் அவரு யோகி ஆதித்யநாத் யோகி வந்து ஆட்சி பிரைம் மினிஸ்டர் நாற்காலில் 100க்கு 100 உட்காராரு சாமி. அது 100க்கு 100 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வச்சு தான் நான் அந்த பதிவை நான் போட்டேன். எத்தனாம் தேதி போட்டேன் நான் வந்து ஆமாம் 18/8/24 அன்னைக்கு நான் போட்டேன். 2029 மீண்டும் வந்து ஆதித்யநாத் யோகி தான் பாஜக ஆட்சி அமைக்க பிரைம் மினிஸ்டர் இவர் தான்ட்டு கன்ஃபார்மாக போட்டேன். அதில் மாற்றமே கிடையாது. ஆச்சுங்களா? இது 2 முடிஞ்சது. இப்போ இது சின்ன ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க சாமி. இப்போ வந்து இந்த பாஜக தான் நீங்க ஆட்சி அமைன்னு சொல்றீங்க. ஆனா யூபியில வந்து புல்டோசரை வச்சு சில அரசியல் எல்லாம் முன்னெடுக்கிறது வந்து யோகி ஆதித்யநாத் தான். சில மற்ற மதத்தினர்களை வந்து தாக்குதல் நடத்துறது பாஜகவை சேர்ந்து சில பேர்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் கடவுள் எதுவும் சொல்லலையாங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல? இல்ல சாமி, எப்படி ஆதரவு கொடுக்குறாரு கடவுள் இப்ப யோகிக்கு? இப்ப இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. அதாவது ஆதரிச்சாலும் சில எதிர்ப்பும் இருக்குல்ல. இப்ப இந்த ஆட்சி எப்படி நடக்கும்? அது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்களா? எந்த ஆட்சி? 29 யோகி வந்தா இல்ல, ஏன்னா ஒரு மாநிலத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு நாட்டை ஆள போறப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன பண்றீங்களா? இப்ப வந்து தாய் 8 அடி பாயுது, குட்டி 16 அடி பாய போது நம்ம எல்லாம் வேடிக்கை தான் பார்க்க போறோம். நடக்குங்கிறீங்க அட்டூழியங்கள். இது அட்டூழியம் நடக்கும். அட்டூழியம் ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு பக்கம் வந்து அந்த இது நடக்க தான் போகுது. இது
பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ரெண்டுமே நடக்க போகுது. இப்ப இருக்கிறத விட அதிகமா இருக்கும் இது இந்த வேற மதத்தை தாக்குறது, மற்ற அரசியல்கள். இல்ல அப்ப கம்மியாயிடும் சாமி. நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு பேசல. அவர் யாரும் புரியுது. அதான் சரியான விஷயத்தை தானே மக்கள்கிட்ட சொல்ல முடியும். ஆமா, அது வந்து எப்படின்னாக்கா இப்ப வந்து ஏன்னா அதான் சொல்றேன்னா அந்த ஆத்மாவுடைய வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த வைப்ரேஷன் வந்து ஏற ஏற மாறிடுங்கிறீங்களா? பாஜக அந்த பிம்பம் மாறிடும், டோட்டலா மாற போகுது. நம்ம எல்லாம் பார்க்க போறோம். மக்கள் எல்லா மக்களும் ஏத்துக்கிற அளவுக்கு பாஜக மாறிடும் வந்துருங்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கொண்டு வந்துருவாங்க. நான் கூட அதுதான் அதை வந்து மோடி செய்யாதது, அத்வானி செய்யாதது, வாஜ்பாய் செய்யாதது, யோகி செய்ய போறாங்க. அந்த இது இருக்குங்கிறீங்க. ஆமா, அந்த பகவான் அதான் சொல்றேனே. ஏன் ஒரு நிதின் கட்கரி வரலாம், ஒரு பட்னாவிஸ், அடுத்த ஒரு பேர் வந்து நம்ம வந்து மத்திய பிரதேச சிவராஜ் சிங் சௌகானா, அவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லை. யோகால எனக்கு கிடைக்கல, நான் பொய் சொல்லக்கூடாது, யோகால கிடைக்கல. அடுத்து வந்து ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலன்ட்டு இங்கதான் முக்கியமான விஷயம், த்ரில்லர் இருக்கு. ஏன் இங்க வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரலன்ட்டு யோகால நான் வச்சேன் சாமி. நம்ம கடுமையான தோல்வி, தொடர்ந்து 15 வருஷம் தோல்வி, சரியான தலைமை இல்ல, தோல்வி மேல தோல்வி. என்னடா இது பாவம், அவங்க இது பண்றாங்கனாக்கா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் சொன்ன இல்லையா, நம்ம உடம்பை இயக்கக்கூடிய ஆத்மா தானே உடம்பு இயக்குது. 1980 சஞ்சய் காந்தி ஐயா இருந்தா தெரியுமா? ராகுல் காந்தியோட சித்தப்பா, ராஜீவ் காந்தியோட தம்பி, இந்திரா காந்தி அம்மாவோட பையன். இன்னும் அவருடைய ஆத்மா இந்த பூமியில சுத்திட்டு இருக்க, ஒரு இடத்துல போய் கூட உட்காரல சாமி. அவரோட ஆத்மா அமைதி சாந்தி படுத்தி தான் ஆகணும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஐயா ராஜீவ் காந்தி ஐயா, அது அவங்க அண்ணா வந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் பாருங்க, அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட வர முடியல, காங்கிரஸே வரல. ஏன்னா அந்த ஆத்மா வந்து இன்னும் ஒரு இடத்துல உட்கார்ல அலைஞ்சிட்டு இருக்கு, வச்சு செய்து காங்கிரஸ். இதை வந்து அதுதான் காரணம், முக்கிய காரணம். ஏன்னா இப்போ நீங்க சஞ்சய் காந்தி எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா 1980 காங்கிரஸ் வர்றதுக்கு அவர் தான் வந்து காரணமா இருந்தாரு. யாராவது காங்கிரஸ்காரங்களாம் வந்து அவரை மறுபடியும் இது பண்ணாதான் உண்டு. இப்போ வந்து ராகுல் காந்தி ஐயா வந்து நான் யோகால வச்சு பார்த்தேன், ஏன் 15 வருஷமா வரல, இது ஒரு காரணம். இப்போ அந்த பொண்ணு இப்போ அவருக்கு வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் நாற்காலில் உட்காரத்துக்கான பிராப்தம் சுத்தமாக கிடையாது ராகுல் காந்திக்கு இல்லை. இப்போ அவங்க தங்கச்சி உள்ள வந்திருக்காங்க. 2024 வந்து பிரியங்கா காந்தி வந்திருக்காங்க. அந்த பொண்ணு 5 வருஷம் அந்த ஆத்மா வந்து அந்த பொண்ணோட ஆத்மாவும் பார்லிமெண்ட் ஆத்மாவும் அந்த இருக்கு இல்லையா, அந்த சபையினுடைய டாட் இருக்கு, அந்த 2 டாட்டும் மெர்ஜ் ஆகணும். 2 டாட்டும் மெர்ஜ் ஆகணும். மெர்ஜ் ஆகிறப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2029 வந்து யோகி வருவார் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் யூபியோட ஆட்டமே இருக்கு. இப்போ அடுத்து 2034. அப்போ இந்த 9 வருஷம் ஆகுது இல்லையா, 10 வருஷம் ஆகுது இல்லையா, யாருக்கு? இந்த பொண்ணுக்கு. யாரு? ராகுல் காந்தி தங்கச்சி பிரியங்கா காந்திக்கு. பிரியங்கா காந்தி வர்றப்போ வந்து ஆத்மா மெர்ஜா வரப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அழியுமா, லீடு எடுக்கும். லீடு எடுக்கிறப்ப வந்து 2034 யூபி தான் திருப்பி அகைன் வந்து ஜவஹர்லால் நேரு காலத்துல யூபி தானே வந்து உத்தரப்பிரதேச இதுவாச்சு, மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே மாதிரி வந்து யூபி தான் வந்து 2034 வந்து சரியான மாற்றத்தை கொடுக்கும் காங்கிரஸ்க்கு. ஓப்பு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து 10 வருஷம் அந்த அம்மா வந்து ஆகும். யாருக்கு? பிரியங்கா காந்திக்கு. ஏன்னா ஆத்மா வந்து ராகுல் காந்திக்கு சுத்தமா இல்லை சார், பாவம் அவரை சொல்லி இதுல தகுதி இருக்கு. ஏன்னா பார்ட்டியோட இது வந்து அப்படியே தெரியுது, ஓரளவு தெரியுது எனக்கு. யோகால வச்சு பார்த்தேன். இது மெயின் காரணம் சஞ்சய் காந்தி தான் சார். சஞ்சய் காந்தி ஆத்மா கோவத்துல இருக்காரு. இல்ல ஆத்மா வந்து ஒரு இடத்துல உட்கார்ல 40-45 வருஷமா வச்சு செய்யுது. இப்ப காங்கிரஸ் வந்து தொடர்ந்து தோல்வி. இப்ப சஞ்சய் காந்தியை திருப்திப்படுத்தினாதான் காங்கிரஸ் வர முடியும். இப்ப இந்தியால வந்து இப்போ ராகுல் காந்திக்கு முன்னாடி வந்து இந்திரா காந்தி, நேரு இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க காங்கிரஸ் வருங்காலத்துல வந்து இந்தியால வந்து அரசியல் தலைவர்கள்லாம் எந்தெந்த முகம் இருக்கும்? இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு முகம் இருக்கு, பிரியங்கா காந்திக்கு 100க்கு 100 இருக்கு. அந்த பொண்ணு ஐப்பு எடுக்கும் பாருங்க. அவங்க அண்ணனுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பவர், அந்த ஆத்மா பவர் வைப்ரேஷன் ஏற 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 வந்து பவர் கூட்டிடும் அந்த பொண்ணுக்கு. இப்போ தேசிய அளவுல வந்து பாஜக தான் வந்து ஆட்சி செய்யறாங்க. ஆமா. இப்போ வந்து நீங்க வந்து தியானம்லாம் பண்றீங்க, கடவுளோட அந்த பக்தி அருள் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றீங்கல்ல. இப்போ இந்தியாவில வந்து நிறைய வந்து இந்த மத கலவரங்கள், இந்த ஜாதி கலவரங்கள், தலித்துகள் தாக்கப்படுவது, கற்பழிப்புலாம் நடக்குது இல்ல, இது குறித்து என்ன சொல்றாங்க? பிஜேபி வந்து
இந்த மாதிரி இவர் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லயே சில குற்றங்கள்லாம் நடக்குது இல்ல, அதெல்லாம் வந்து கடவுள் ஏதாவது உங்களுக்கு இன்டிமெண்ட் கொடுக்குறாரா? என்ன சொன்னாரு? வாயுமண்டலம் அப்படிதான் சார் இருக்கும். நான் சொல்லிட்டு கலியுகம், களி முத்தி போச்சு, களி முத்தி போச்சு. வீம்புக்காக சண்டை சச்சரவு நடக்க தான் செய்யும். கட்சிக்காரங்க எல்லா கட்சியிலையும் பண்றாங்க சார், நம்ம பார்க்குறோம். நம்ம பிரச்சனை நீங்க சும்மா போனா கூட வந்து வீம்புக்காக வம்பு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து ஒரு ஜாதி பிரச்சனையோ ஒரு மத பிரச்சனையோ ஆக்கிறதான் செய்யறாங்க. ஏன்னா கலியுகம் முத்தி போச்சு. இனிமே அவங்க வந்து அவங்க இது தொடருமா இந்த நாட்டுல? வல்லரசு ஆயிட்டு வல்லரசு ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. கடவுள் ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட? ஒரு பக்கம் வல்லரசு ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் விஞ்ஞானம் பெருகிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மத கலவரம் ஜாதி கலவரம் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஆச்சுங்களா. ஏன்னா கலியுகம் அது அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து வீட்டில் பெரியவங்க வந்து அதான் சொல்றேன்னு, முன்னாடிலாம் வந்து தாய் தந்தை தான் வந்து குழந்தைங்கள்லாம் வழி நடத்திருந்தாங்க. இப்போ எல்லாரையும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. எல்லார் கையிலையும் வந்து செல்ஃபோன் வந்த பிறகு யார் எப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பழைய நிலைமைக்கு நம்ம பாரதம் வரும். காரணம் என்னன்னாக்கா தாய் தந்தை அதான் சொல்றேன்னு, எல்லா மதத்துக்காரங்களும் ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க. அது வந்து என்னதான் இது பண்ணாலும் சரி பிரிக்க முடியாதுங்க. நம்ம இந்தியா வந்து நம்ம ஜனங்களை வந்து பிரிக்க முடியாது. என்னதான் வந்து வழக்கத்துக்கு இருந்தா கூட அன்பு பரிமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அது ஏன்னா நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து இப்போ ஒற்றுமையா 3 மதங்கள் ஒற்றுமையா இருந்தா நல்லது. ஒற்றுமையா இருந்தா நல்லது. ஒற்றுமையா இருப்பாங்க. அது 1 சிண்டு 1 2 வாழை சிண்டுங்க இருக்கதான் செய்யும். ஏன்னா அப்படி இல்லை வச்சு ஒற்றுமையா இருந்தாச்சுனாக்கா இதுனா வந்து சத்தியுகமா திரேதாயுகமா இருக்கிறதுக்கு இது கலியுகம். கலியுகத்துல வந்து இருக்கதான் செய்யும். அதனால வந்து நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ணிக்கவே வேண்டாம் ஆச்சுங்களா. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். இந்த சீட்டு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த மோடி இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி 2 நிகழ்ச்சி நடந்தது. ஸ்ரீலங்கால வந்து அவர் பேர் என்ன, அதிபர் பேர் என்ன, ராஜபக்சே உடல் ரீதியா ஆட்சி பண்ணாங்க. ஆத்மா அந்த சீட்ல உட்கார வைக்கல, மக்களை அடிச்சு விரட்டினாங்க பாத்தீங்களா. அது ஒண்ணு. நம்ம பிரதமர் வந்து பதவி ஏற்றப்ப வந்து இந்த வங்காள தேச பிரதமர் அசினா அந்த அம்மா வந்தாங்களா, நம்ம எல்லாம் டிவில பார்த்தோம். சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. அது உடல் ரீதியா ஆத்ம ரீதியா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அந்த சீட்ல உட்கார வைக்க முடியல பாத்தீங்களா, துரத்தி விட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதனால வந்து பதவி எதுவுமே நிச்சயம் கிடையாது. ஆத்மா வந்து அந்த சீட்ல உட்கார அந்த நேரங்காலம் வரைக்கும் தான். அது முடிஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நான் சீட்ல வந்து வலுக்கட்டாயமா உட்காருவேன்னு சொன்னா கூட உட்கார வைக்க முடியாது. அந்த ஆத்மா வந்து அந்த சீட்டை விட்டு விரட்டி விட்டுரும். இதாச்சுங்களா. அடுத்து வந்து 25/2/2024 சவுத் இந்தியாவில் வந்து சரி என்னன்னு சொல்லி பார்த்தேன். யோகாவில் வச்சேன், பகவான் சொல்றாரு வச்சு பார்த்தப்போ வந்து 2 பேர் ரேஸில் இருந்தாங்க சார். மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் பேர் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த பக்கம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு. யோகாவில் வச்சுட்டு பதிவு போட்டேன், அடுத்து சிஎம் அவர் தான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து ரேஸில் முந்திட்டு வந்தார், பதிவு போட்டேன், அவரும் வந்துட்டார். ரைட்டு, ஓகே. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ வந்து 16/8/2024 நான் ப்ரெஸ்ஸில் நோட்டீஸ் அடித்தேன். ப்ரெஸ்ஸுக்காரர்கிட்ட போய் கொடுத்த நோட்டீஸை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னாக்கா இதுதான் காரணம். என்னது இது? 26 வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு பிடிப்பாருடா? இல்ல, தொங்கு சட்டமன்றம். திமுக கூட்டணியா இருந்தாலும் தொங்கு சட்டமன்றம், அண்ணா திமுக கூட்டணியா இருந்தாலும் தொங்கு சட்டமன்றம். ஒரு கடுமையான போட்டி இருக்கும். போட்டி சரியான. முன்னாடியே நீங்க கணிச்சிட்டீங்க. 26 கணிச்சிட்டு 16/8/24 அன்னைக்கு வந்து என்ன பண்ணனாக்கா, சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவருக்கு வந்து தபால் அனுப்பிச்சிட்டேன் நான். யாருக்கு? சீஃப் செக்ரட்டரிக்கு தபால் அனுப்பிச்சிட்டேன். இதை அனுப்பிச்சிட்டேன். ஐயா இந்த மாதிரி இருக்கு வாயுமண்டலத்துல, இதான் விஷயம். தொங்கு சட்டமன்றம் தான் அமைய போகுது. இதை காலத்தை கட்டாயம், இது பகவான் சிவனின் திருவிளையாட, இந்த நிகழ்வை மாற்ற யாராலும் முடியாதுன்ட்டு. இப்போ நம்ம 25ல இருக்கோம். இப்போ 26 நீங்க கணிச்சு சொல்லிருக்கீங்க. சொல்லிட்டேன். தமிழ்நாட்டு அரசியல் நடக்குதான்னு பார்ப்போம். 20 அங்கதான் எப்படின்னாலாம் வந்து ஊர்ஜிதமா இருக்குன்னாக்கா 21 கணிச்சிட்டேன். 2024 மோடி தான் பிரைம் மினிஸ்டர்ன்ட்டு. அது வந்து 140 கோடி பேர் மக்கள். 140 கோடி பேர் மக்கள்ல வந்து
அதுலேயே நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிக்ளேர் இன் இந்தியான்ட்டு, இந்தியாவிலே முதல்ல டிக்ளேர் பண்ணேன் நான் தான் அந்த பதிவும் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நீ 24லே வந்து ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆக மாட்டாங்கன்னு பிஜேபியிலேருந்து அதிமுகலேருந்து அந்த அதிர்ஷ்டம் இல்லை, நட்சத்திரம் இல்லைன்னு நான் சொன்னேன், வைரல் ஆயிட்டு அப்பவே நான் சொன்னேன். நான் சொன்னேன் இல்லைங்க, அதை நான் பதிவு பண்ணல, இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் சார் அடுத்த சிஎம் வந்து அதெல்லாம் சும்மாங்க, அடுத்த சிஎம் ஸ்டாலின் ஐயா தான்ட்டு 26ல ஸ்டாலின் ஐயாக்கு எப்படி இருக்கு இது இல்ல, நான் அவர் சட்டமன்ற எம்எல்ஏ ஆயிடுவாரு. பட் அந்த சொல்றேன் 2 பேரும் இல்ல ஆட்சி அமைக்கிறது புரியுது, ஏதாவது அந்த வேற ஏதாவது அவருக்கு முதல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நான் தொங்கு சட்டமன்றம் தான் சொன்னேன். இப்ப எங்களுக்கு வந்து அந்த எப்படி நாங்க பாப்போம்னாக்கா, சபாநாயகர், இது சபாநாயகருக்கு வலது பக்கம் வந்து முதலமைச்சர், இடது பக்கம் வந்து எதிர்கட்சி தலைவர். ஸ்டாலின் ஐயாவாகட்டும் சரி, எடப்பாடி ஐயாவாகட்டும் சரி, வச்சு யோகாவில் வச்சு பார்த்தப்ப வந்து 2 பேருமே எங்களுக்கு காட்டல. 2 பேருமே முதல்வரா காட்டலையா? ஆமா. ஐயோ, அதான் சொல்றேன், அதனால தொங்கு சட்டமன்றம் சொல்லி போட்டோம் அங்க அசம்பிளி. ஏன்னா அப்ப இவங்க 2 பேரும் முதல்வர் இல்லைன்னா வேற யார் வருவா? இல்ல, இவங்க கூட்டணி தான். கூட்டணியில வந்து தொங்கு சட்டமன்றம்ங்கிற கூட்டணி தான். இல்ல புரியுது எனக்கு, ஆனா முதல்வரா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்ல. அதெல்லாம் வாயுமண்டலத்தோட இது, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது அவங்க ஸ்டாலினே வரலாம், எடப்பாடியும் வரலாம். அதான் வந்து அதை நான் போட்டேன். சரி, இப்போ நீங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே நடந்துச்சுன்னு சொல்றீங்க. இப்போ 26ல இந்த மாதிரி நடக்கல, ஏன்னா திமுக 200 சீட்டு நாங்க ஜெயிப்போங்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு நாங்களும் ஜெயிப்போங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு அவர் வராரு. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா என்ன ஆகுறது? என்ன பண்ணு, என்ன சாதம் தான் எங்களுக்கு காட்டுது. இல்ல இப்ப நீங்க சொன்னது நடக்கல அப்படின்னா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உங்களை எப்படி உண்மையா எடுத்துக்கிறது? இப்ப இது 3 கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் 2 சோறு பதத்தை வந்து பகவான் சிவன் என்கிட்ட காமிச்சிட்டாரு. எத்தனை சோறு? ஒன்னு ஆந்திராவையும் காமிச்சிட்டாரு. அடுத்து 2021 வந்து 140 கோடி பேர். அதெல்லாம் வந்து நாங்க யோகா வந்து சும்மா கிடையாது சார். 1000 கேள்வி கேட்ட என்ன பண்ணலாம். அந்த ருத்ராட்சன் பகவான் உங்களுடைய பக்தி உங்களுக்கு தான், அதுல குறை கிடையாது. ஒருவேளை நடக்கல அப்படின்னா உங்களை மக்கள் பாக்குற வீடியோல பாக்குற மக்கள் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, நடந்தது விமர்சிப்பாங்கல்ல, உங்களை கடுமையா விமர்சிப்பாங்கல்ல. அந்த சீட்டுக்கு அவர்னா அவர் தான். எந்த சீட்டுக்கு? பிரைம் மினிஸ்டர் நாற்காலிக்கு சொன்னேன். அடுத்து அவர் கிடையாது, யோகி தான் சொல்றேன். எல்லாம் நடக்க போகுது பாருங்க. நடந்தா வந்து சந்தோஷம், நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்கங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? ஆமா, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது மட்டும் கிடையாது. 2024 வந்து மோடி ஐயா வந்து பாரத பிரதமரா வந்து பதவி ஏற்றாரு. பதவி ஏற்று எல்லாம் முடிஞ்சுது. நான் என்ன பண்ண, பைத்தியக்காரன் அப்படியே வந்து கமலாலயத்துக்கு போகிறேன். அடித்த நோட்டீஸ்லாம் எடுத்துக்கிட்டு, சன்னியாசிக்கு எனக்கு தேவையா, போயிட்டு ஒரு 3-4 வாட்டி போயிட்டு எல்லாம் வந்து அதான் காவி இது பண்ண ருத்ராட்ச மாலை போட்டால் பைத்தியக்கார மாதிரி என்னை இது பண்ணி விட்டாங்க. சாபம் விட்டு வந்தேன். நீ அடுத்த வருஷம் வந்து இருந்தால் தலைவராகவே இருக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் நம்மளை பார்க்கறதில்ல, நான் காசு பணமாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைன்ட்டுல பொதுவாக போயிட்டு இது பண்ணலான்னாக்கா, ஒரு அடிச்சிருக்கோம், நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எல்லாரும் வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க. வாசல்லே சாபம் விட்டு வந்தேன். யாருக்கு? அதான் அது யார்? கமலாலன் தான் கட்சி தலைமையை தான் இது பண்ண முடியும், மற்றவங்களே சொல்ல முடியும். அதுமாரி அடுத்த வருஷம் இருந்தாலும் இருக்கக்கூடாதுன்ட்டு 1 வருஷம் கூட ஆகலை. நான் எந்த நேரத்தில் சாபம் விட்டேன்னு தெரியல. இந்த பாருங்கள், ஏப்ரல் மாதமே அந்த வாயுமண்டலத்தை கலைச்சி விட்டுடுச்சு அவர் தலைவர் பதவியிலேருந்து. நான் எனக்கு தெரிஞ்சு மனசார சாபம் விட்டேன், நான் அடுத்த வருஷம் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக அவர் தலைவர் பதவியில் இந்த பேட்டி எடுக்கிறப்ப அவர் கிடையாது. எல்லாம் பகவான் சிவனுடைய திருவிளையாடல் தான். 2029 வந்து சென்னைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது தெரியுமா? சென்னைக்கு கடல் முக்கடலும் சங்கமிச்சு தண்ணி பாதிப்பு வரப்போகுது. சுனாமி மாதிரியா? சுனாமி மாதிரி. அது முக்கடல் தான் எங்களுக்கு காட்டுது. முக்கடலும் சங்கமிச்சு வரப்போகுது சார் தமிழ்நாட்டு. இது சென்னை இந்த மகாபலிபுரம் பெரிய பாதிப்பு வரப்போகுது. சென்னைக்கு மட்டுமா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாவா? தமிழ்நாடு கடற்கரை ஓரங்களில் மேக்சிமம் சென்னை இந்த பக்கம் தான். மகாபலிபுரம் வரைக்கும் பாருங்கள். 2029-30 இந்த வருஷத்துக்குள்ளங்கிறீங்க. 2029 வரலாம், இல்லை 2030 வரலாம். 2 இதில் அந்த வருஷ கடைசிலையும் வரலாம், 30 ஆரம்பத்துலேயும் வரலாம். அது மொத்தம் இப்படி வேணால் வரலாம். இது நடக்கும் சார். ஏன்னா எதுக்குனாக்கா வந்து எல்லாரும் பேசினாங்க, என்னங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து
இன்னும் அதுக்குள்ளே குழுல அமைச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் எதுவுமே நாங்கள் தான்ட்டு எதுவுமே இப்போ இந்த மீடியா மூலமாக சொல்கிறதுனால தான் தெரிஞ்சுது. சரி ஐயா, இப்போ இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்போ வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க, இது எந்த அளவுக்கு நீடிக்கும்? எலெக்ஷன் வரைக்கும் கூட்டணியில இருப்பாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி சண்டை கிட்ட ஏதாவது? இல்லை, அது வாயுமண்டலம் பார்த்தீங்களா, நாங்கள் அதான் சொல்கிறோம், வாயுமண்டலம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ டீப்பாக நாங்கள் வந்து பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பார்க்கறது அந்த சீட்டு தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மு.க. ஸ்டாலின் எல்லாம் சொன்னாங்க ஜாதக கட்டெல்லாம் சரியில்லைன்ட்டு. அவர் தான் வருவார் சொன்னா, அதே மாதிரி வந்தார். இப்போ இந்த வாட்டி அவர் முயற்சி எடுக்கிறாரு. எடப்பாடி இல்லை ஸ்டாலின் மறுபடியும் வரணுன்ட்டு எடுக்கிறாரு. இங்கே இன்னும் வாயுமண்டலம் எல்லாம் கூடி வரணும் இல்லைங்களா? வாயுமண்டலத்தில் வந்து அந்த வாயுமண்டல டாட்டு, அந்த சட்டமன்ற டாட்டு, ஸ்டாலின் ஐயாவுடைய டாட்டு, இவங்க டாட்டெல்லாம் கூடி வரப்போ தான் வந்து இது வந்து அவருடைய விளையாட்டு சார். பகவான் சிவனுடைய இது வந்து இந்த கூட்டணி நீடிக்குமா? அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா? வச்சுட்டாங்க இல்லையா, வருவாங்க. அதான் சொல்றேன்னா அந்த இப்போ நான் பதிவு போடுறப்பெல்லாம் கிடையாது. நான் போன வருஷம் பதிவு போட்டப்பெல்லாம் விஜயும் கட்சி ஆரம்பிக்கல, பாரதிய ஜனதா ஏடிஎம்கே கூட்டணிலாம் எதுவுமே கிடையாது. பட் வந்து எங்களுடைய இது வந்து அந்த சேர்ல யார் காட்டுறாங்கிறப்ப நாங்கள் சங்கல்பம் வச்சு பார்த்தப்ப பகவான் கிட்ட தான் எல்லாமே, பகவான் சிவன் கிட்ட தான். அதை வச்சு போனா தான் போடுவோம். இல்லை வச்சுக்கோங்க நமக்கு என்ன வந்ததுன்னு போயிட்டு இருப்போம். அப்பாவோட உத்தரவு வரும், அவரை மிஞ்சி எதுவுமே கிடையாது சார். சரி, இப்போ ஏதாவது லைவா பண்ணி காமிக்க முடியுமா மக்களுக்கு? என்ன லைவ்? இப்போ நீங்க சொல்றீங்களே, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி சொன்னாதானே மக்கள் நீங்க வந்து உண்மையா பேசுறீங்களா பொய் சொல்றீங்களான்னு மக்களுக்கு தெரியும். அது வந்து நான் போட்டேன் இல்லையா, அது என்ன, உங்களையுமே நாங்க வந்து கேமரா வச்சு ஒரு நேர்காணல் எடுக்கிறோம், அதுவும் வந்து நல்லபடியா நடக்கணும். நீங்க சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது ஏதாவது ஒரு லைவா ஏதாவது பண்ணாதானே தெரியும் சார். நாங்கள் யோகா பண்ணுறோம் சார். யோகா பண்ணுறவங்ககிட்ட என்ன இருக்குது, உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருக்கு. இப்போ ஒரு தியானத்தில் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஒரு தலைவரை பற்றி சொல்கிறேன், அதை பற்றி ஏதாவது விவரமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். இது அதுக்கு வந்து 41 நாள் நான் எடுக்கணுமே, இப்படிலாம் டக்குன்னு போய் சொல்ல முடியாது. இந்த மக்கள் நம்பணும்ல, அதுக்காக கேட்குறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்னங்கிறத மக்கள் நம்பணும். நான் எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து அரிசி வச்சு பகவான் சிவனை தான் முன்னாடி வச்சுருக்கேன். இது பார்க்குறவங்களுக்கு விளக்கா இருக்கும். ஜோதி சொருமா அப்பா இருக்காரு, ஆச்சா, கையில ருத்ராட்சி இருக்கு. இது மேல என்ன வேணும்? நிறைய மறைந்த முன்னாள் தலைவர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி ஆத்மாக்களுடன் ஏதாவது உரையாடி இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது சாமி. அந்த ஆத்மாக்கள்லாம் திருப்தியா இருக்காங்களா? எனக்கு வந்து காங்கிரஸ் ஏன் வரலங்கிறப்பதான் இது தெரிஞ்சுது. காங்கிரஸ் அதிமுக வந்து நடுவுல வந்து கட்சியில பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுல்ல, அதிமுக ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம். அப்ப அந்த ஜெயலலிதா அம்மாவோடது ஏதாவது வந்துச்சு போச்சா? இல்ல, அதெல்லாம் போல சாமி. அது அந்த சொல்றேன், அப்ப அவங்க பக்கமே நான் போகலைங்கிறேன். இப்ப அவங்க வந்து 75 பேர் பக்கம் இருக்காங்க இல்லையா, அடுத்து யார் ஆட்சிங்கிறப்ப வந்து எனக்கு இங்க தொங்கு சட்டமன்றம் காமிச்சது. அங்க ஏன் காங்கிரஸ் வரலங்கிறப்பதான் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு காமிச்சது. இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதை ஏதாவது சிஎம் எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அவரெல்லாம் இப்பெல்லாம் சிஎம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஒண்ணு, அவர் ஜெயிப்பாரு, அது கன்ஃபார்மு. அவருடைய கட்சி வந்து எப்படியோ கூட்டணி வச்சு ஏதோ பண்ணிட்டு வருவாங்க. எங்க இதுல வந்து அதிகபட்சம் 6, சாரி குறைஞ்சபட்சம் 6, அதிகபட்சம் 13 தான் காட்டுது. அவர் ஜெயிப்பார்னா அவர் நிக்கிற சட்டமன்றத்துல ஜெயிச்சிடுவாரு. அவர் வரத்துக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஆத்மா நல்லா பிரைட்டா பிரகாசமா இருக்கு. ஸோ அந்த தமிழக வெற்றி கழகங்கிற டாட்டையும் பார்த்தேன். அது எல்லாமே பகவான் கிட்ட வைக்கிறது தான். நான் வச்சுட்டு யோகா பண்ணுவேன், யோகால தெரிஞ்சா சொல்லுவேன், இல்லையா நமக்கு என்ன வந்தது, ஒன்றும் கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு பார்த்து போயிட்டு இருக்கோம். எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க சொன்னீங்க? குறைஞ்சபட்சம் 6, அதிகபட்சம் 13, அவ்வளவுதான். அவ்வளவுதான் வெற்றி கழகத்துக்கு. ஆமா, 26 தேர்தல் 26ல எதிர்காலம் இனிமேல் தான் பார்க்கணும். அவ்வளவு ஃபுல்லா நான் பார்க்கல. கலைஞர் அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிங்கிற மாதிரி வருது இல்ல. உதயநிதியும் அமைச்சரா இருக்காரு, துணை முதல்வர் ஆயிட்டாரு, சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்று துணை முதல்வரா இருக்காரு. இப்ப அவரும் அடுத்த தலைவரா இருக்காரு தமிழ்நாட்டுல. அவருடைய எதிர்காலம்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்ல சாமி, ஒன்னு சொல்றேன், அந்த ஆத்மா பிளே பண்ற வரைக்கும் பிளே பண்ணோம். இப்ப யாருமே எதிர்பார்க்கல. ஒரு நடிகரா இருந்தாரு, அந்த உடல் ரீதியா ஆத்மா வந்து சரீரம் எடுத்து படிச்சாரு, ஆச்சா, ஒரு வியாபாரம் பண்ணாரு, படம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாரு, அப்ப ஹீரோ ஆனாரு. யாரும் நடிக்கல, ஒவ்வொரு பாட்டு பார்த்தா நடிக்குது. நடிச்சு வரப்ப எம்எல்ஏ ஆனாரு, அடுத்து வந்து அமைச்சர் ஆனாரு, துணை முதலமைச்சர் ஆனாரு. அவரை நினைச்சு பார்க்கல. இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அவரை இயக்கக்கூடிய ஆத்மா வந்து இப்ப பாசிட்டிவா இருக்காரு. அவரு பாசிட்டிவா இருக்குனாக்கா அந்த ஆத்மா அவர் பிரைட்டா இருக்கு. அது ஆக்டிங் பண்றதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அவரா போயிட்டு சிஎம் சீட்ல போய் உட்கார்ந்தா கூட உட்கார முடியாது.
ஆத்மா போயிட்டு வந்து பாடி இந்த எதிர்காலத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய தலைவரா வருவாரா? வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் பார்க்கணும். நம்ம 2029க்கு அப்புறம் வந்து மரியாதைக்குரிய நம்ம பேர் என்ன, பிரியங்கா காந்தி 29லேருந்து 34 இவர் யோகி பிஎம்ஆ இருக்க சொல்ல அந்த அம்மா வந்து நல்லா ஐப்பு எடுப்பாங்க. 34 போட்டி இருக்க சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த குறிப்பிட்ட, ஏன்னா ஆத்மா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆத்மா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நடிகர் விஜய்க்கு வந்து பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு. அந்த ஆதரவு வந்து ரொம்ப இந்த 26ல கிடையாதுங்கிறீங்க. 26ல வந்து இல்லை சார், அவர் அந்த சிஎம் சீட்ல உட்கார அதுக்கான பிராப்தம் இல்லைன்னு சொல்றேன் நான். விஜய்க்கு இல்ல, விஜய்க்கு இல்லைங்க. இல்ல வருங்காலம் இருக்கா? இல்ல இருக்கா, அதை நம்ம அப்ப பாக்கணும், இப்படி பாக்கணும். ஏன்னா சுத்தமா ஒரு முதல்வர் இல்ல இப்ப அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரு சார். நான் சொல்றேன் எம்எல்ஏ ஆயிடுவாரு. எம்எல்ஏ ஆகிறப்ப வந்து மக்கள் மன்றத்துல பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. டெய்லி இருக்கிறப்ப வந்து மக்கள் வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா. அது வந்து அதான் சொல்லுங்க, தமிழக வெற்றிகளும் வலுவா ஆகுமா பின்னாடி ஃபியூச்சர்ல ஆகுறதுக்கு. அதை அப்ப இப்போதைக்கு அந்த டாட் நல்லா இருக்கு சார். இது வந்து ஆத்மா எப்படி பிரைட் ஆகுது இதுவாகுதுங்கிறது நம்ம வந்து அப்பப்போ யோகாவில் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதுக்கும் வந்து நான் வந்து தனியாக உட்காந்து பண்ண மாட்டேன். யோகா வச்சு பகவான்கிட்ட சங்கல்பத்தை வைப்பேன். 41 நாள் இல்லை தெரிஞ்சா போடுவேன், தெரியலனாக்கா நான் பாட்டில் போயிட்டு. சரி, இப்போ 26ல் வந்து சட்டமன்ற தொகுதியில் வந்து தேர்தல் முடிவு வந்து தொங்கு சண்டை பண்ணுறோன்னு சொல்றீங்க. ஆமாம். இப்போ எந்த தலைமையில வருங்கிறத கணிக்க முடியல. அது கணிக்க முடியல சார், அது கணிக்கவே முடியல சார். அதனால தான் அங்க அசம்பிளி சொல்லி போட்டேன். அது கணிக்கவே முடியலண்ணா. புரியுது. இப்போ ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும்ல, வீடியோ பார்த்தா நிறைய விமர்சனங்கள்லாம் வரும்ல. அவங்க சொல்லுவாங்கல்ல, இதுக்கு என்ன, இதுக்கு ஒரே ரிசல்ட் வந்து 26 எலெக்ஷன்ல வந்து அவங்களே பார்ப்பாங்களோ, இதை ஏதோ சாமியார் சொன்னார்ப்பா கரெக்டாக அதே மாதிரி ஆச்சு. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பேசின எல்லா கருத்துக்களும் உங்களுடைய கருத்துக்கள் தான். ஆமாம். இது வந்து இது அடுத்தவங்க கருத்து எப்படியா சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து இதான். ஏன்னா யோகா பண்ணுங்க, நல்ல பகவானை நினைங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட சரணாகதி அடைங்க. யார் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசு பெருமானாக இருந்தாலும் சரி, சிவ பகவானாக இருந்தாலும் சரி, நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ 5 வயசு குழந்தைங்களை வந்து கற்பழிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெண்களுக்கே வந்து அந்த அளவுக்கு வாயு மண்டலம் கெட்டு போச்சு. ஏன்னா குழந்தைங்களை வந்து வீட்டில் தனியாக விட்டு கூட போக முடியல. ஏதோ பேப்பர்லாம் பார்க்குறப்பெல்லாம் பயமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி இந்த பாலியல் தொந்தரவுகள், கொலை குற்றங்கள்லாம் அதிகமாகுதுல்ல, அது பத்தி ஏதாவது கடவுள்கிட்ட பேச, அது வந்து அது எப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முடிவு வரும்? இது இருக்க இனிமேதான் காமெடி. எங்க உலகம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இதுவாக போகுது சாமி. நீங்க என்ன இருக்கீங்க, பழைய உலகமா அது எப்படி விஞ்ஞானம் மாறி வரா மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கு. நான் தான் சொல்றேன்னா, தெய்வ பக்தி குறைஞ்சி போச்சு. தெய்வ பக்தி உருவாக்கணும். எல்லா மதத்துலயும் தெய்வ பக்தி இருந்தான்னா, முன்னெல்லாம் காலையிலாம் வந்து பெரும்பாலும் வந்து காலையிலையும் மாலையிலையும் எல்லார் வீட்லையும் விளக்கு ஏற்றுவாங்க. உங்களுக்கே தெரியும் கிராமங்களில். இப்போ எந்த வீட்டில் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு ஏற்றுறாங்க? யாரோ ஒருத்தர் வயசானவங்க இந்த வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தால் வீடு நல்லா இதுவாகும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டில் வியாபாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? வியாபாரம்லாம் கிடையாது. கோயிலுக்கு போதும் இப்போ ஃபேஷன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆத்மாத்மா ஒரு நிமிஷம் இருந்து அது நின்று இது பண்ணுங்கிறதே கிடையாது. அவங்களாம் வந்து நம்ம சத்தியத்துவ முன்னோர்கள்ங்க. அவங்களாம் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தை கடைசியில் நம்ம இருக்கோம். சத்தியுகத்தில் வந்தவங்க. அவங்கள ஏன் வந்து அவ்வளோ தூய்மையாக இருந்தாங்க சார். அவங்களாம் நம்ம ஏன் பார்த்து எந்த தெய்வத்தையும் கையெடுத்து வணங்குறோம்னாக்கா வணங்குற அளவுக்கு அவ்வளோ தூய்மையாக இருந்தாங்க. அதனால தான் 4 யுகத்துலேயும் அவங்க வந்து நிற்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த பிரார்த்தம் கிடைக்குமா? சரி, இவ்வளவு நேரம் பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க. அத மக்கள்கிட்ட நாங்களும் வீடியோல போட்டு காமிப்போம். மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கான விமர்சனங்கள் என்ன வருதுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நீங்க லைவா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம அடுத்த வீடியோ ஒண்ணு பண்ணலாம். 41 நாள் நீங்க கழிச்சு வாங்க. ஆனா நீங்க என்ன பேசுவீங்கன்னு இப்ப சொல்லுங்க. 41 நாள் கழிச்சு நம்ம இதை சொல்லலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல? அரசியல் இல்லாம வேற ஏதாவது தகவல் இருந்தா கூட சொல்லுங்கிறேன். நீங்க பண்ண முடியாது சொல்லிட்டீங்க. 41 நாள் தியானம் வேணுங்கிறீங்கல்ல. 41 நாள் கழிச்சு நம்ம ஒரு பேட்டி எடுக்கலாம். ஆனா என்ன தலைப்புல போய் எடுக்கலாங்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி இதெல்லாம் சிவனை பத்தி தான் நம்ம எடுக்க முடியும். 140 கோடி பேர் அந்த நீங்க மக்களுக்கு போட்டு காட்டுவீங்கல்ல, அதுலயே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டிக்ளேர் இந்தியான்ட்டு 2021. அப்ப இந்த அளவுக்கு நாங்க யோகா பண்ணி எல்லாத்தையும் அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் சார். காசு பணம்லாம் எதுவுமே கிடையாது. என்ன இருக்க போகுது? மண்ணோட மண்ணா போகுது. அதெல்லாம் பாருங்க, அப்படி இதுவாக போகுது. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லா சுபமாக சந்தோஷமாக இருக்கணும். குழந்தைங்கள்லாம் நல்லா படித்து சௌபாக்கியமாக இருக்கணும். சத்தியம். ஓ நம சிவாய.
இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு பிகினிங் டாக்கிஸ் வாய்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். ஓம் நம சிவாய.